சென்னை வேளச்சேரி அடுத்த பள்ளிக்கரணை பகுதி மழைநீர் ஆக்கிரமித்துள்ளதால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். வடிகால் வசதி முறையாக செயல்படாததால் குபேர நகர் பகுதியை சூழ்ந்துள்ள மழை வெள்ளத்தை தற்போது நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். தண்ணீரை விரைந்து வெளியேற்ற அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பெஞ்சல் புயல் காரணமாக சென்னை முழுவதும் இரவு முதலே கனமழை தொடர்ந்து வரும் நிலையில் வேளச்சேரி அடுத்த பள்ளிக்கரணை பகுதியில் மழைநீர் ஆக்கிரமித்துள்ளதால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். அங்கே இருக்கக்கூடிய குபேர நகரில் இருக்கக்கூடிய மக்கள் வெளியே வர முடியாமல் தவித்து வருகின்றனர். வடிகால் வசதி முறையாக செய்யப்படாததே இதற்கு காரணம் என்றும் அவர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். இந்நிலையில் வேளச்சேரியில் இருக்கக்கூடிய கள நிலவரத்தை நமது செய்தியாளர் அலெக்ஸ் வழங்க கேட்கலாம். அலெக்ஸ், குபேர நகர் பகுதியில் சென்ற மழைக்கே மக்கள் படகுகள் மூலமாக வெளியேற்றப்பட்ட நிலையை நாம் பார்க்க முடிந்தது. இந்த நிலை தற்போதும் தொடர்ந்து இருக்கிறது. இது குறித்தான கூடுதல் கள தகவலை பதிவு செய்யலாம். நிச்சயமாக ராம்குமார், தென்மேற்கு வங்கக்கடல் உருவாகியுள்ள பெஞ்சல் என்ற புயலின் காரணமாக பரவலாக மழை பெய்து வருகிறது. குறிப்பாக தமிழகம் முழுவதும் பரவலாக மழை பெய்து வரக்கூடிய சூழ்நிலையில் சென்னையை அடுத்து இருக்க வேளச்சேரி, மேடவாக்கம், பள்ளிக்கரணை இந்த பகுதியிலெல்லாம் தண்ணீர் பெருமளவில் சூழ்ந்திருக்கு. குறிப்பாக நேற்று நள்ளிரவு முதலே தொடர்ந்து மழை பெய்து வந்ததின் காரணமாக இந்த தாழ்வான பகுதிகளெல்லாம் அதிக அளவில் மழை நீரானது சூழ்ந்திருக்கிறது. அந்த காட்சிகளை தற்போது பார்த்துட்டு வரீங்க. மேடவாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய குபேர நகர் அந்த பகுதியில் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட குடியிருப்பு வாசிகள் இந்த பகுதியில் வசித்துட்டு வராங்க. இங்கே இருக்கக்கூடிய இந்த குடியிருப்பு வாசிகள் தங்களுடைய அன்றாட வேலைக்கும் அன்றாட ஒரு அதாவது எப்படி சொல்லணும்னா தங்களுடைய இயல்பு வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த பகுதியில் காணப்படுகிறது. ஏன்னால் அவர்கள் தொடர்ந்து இந்த மழை பகுதியை கடந்து அந்த மழை வெள்ளம் சூழ்ந்திருக்க பகுதியை கடந்து வருவதற்கு பெரும் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இது குறித்து நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காக இந்த பகுதிவாசி நம்மோடு இருக்கிறார். சார் வணக்கம். இங்கே எவ்வளவு குடியிருப்பு வாசிகள் இருக்காங்க? இந்த மழைநீர் பிரச்சனைக்கு என்ன காரணம் நீங்கள் சொல்கிறீங்க சார்? சார், இந்த குபேர நகர் 13ஆம் தெருவில் மட்டுமே ஒரு 200 குடும்பங்கள் இருக்கும் சார். அது தவிர 14, 15 இந்த மொத்த பகுதியை ஒரு 1000 குடும்பங்கள் தற்போது பெய்திருக்கக்கூடிய மழையினால பாதிக்கப்பட்டவங்களா இருக்காங்க சார். இல்ல பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, இங்க நான் நிக்கிற இடத்துக்கு கீழே ஒரு பழைய மழைநீர் வடிகால் கால்வாய் இருக்குது. அப்ப நல்லா போயிட்டு இருந்துச்சு தண்ணி. இப்ப புதுசா அரசாங்கம் கடந்த 4 வருஷமா இந்த புதிய ஒரு SWD போடுறோம்னு சொல்லிட்டு அந்த சைடு போட்டாங்க. போட்டதுல என்ன ஆயிடுச்சுன்னா, பழசும் போயிடுச்சு, புதுசும் போயிடுச்சு. இப்ப இங்க இருக்கிறவங்களுக்கு என்னன்னா, ஒரு 1 hour மழை பெஞ்சிச்சுன்னா வீட்டுக்குள்ள தண்ணி போகணும். நீங்க உள்ள பாத்தீங்கன்னா அப்படியே இங்க காமிச்சீங்கன்னா தண்ணி இப்ப எவ்வளவு தூரம் போயிருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, உள்ள வீட்டுக்குள்ள 1 அடி. இது கொஞ்சம் தாழ்வான பகுதி தான், இல்லைன்னு சொல்லல. ரோடு அளவுக்கு தான் இந்த பிளாட் இருக்கும். ஏன்னா நான் கட்டும் போது 7 அடி ஹைட்ல இருந்துச்சு, இப்ப போயிடுச்சு. ஆனா என்ன பிரச்சனைனா, ஒரு 1 hour மழை பெஞ்சாலே வீட்டுக்குள்ள தண்ணி வந்துருது. அப்போ காவா கட்டினதுடைய மிகப்பெரிய நோக்கம் என்ன இருக்கணும்னா, மழை நீர் ரோட்ல இருக்கக்கூடாது, கீழே போகணுன்றது தான். ஆனா எங்களுக்கு என்ன புரியலன்னா, இந்த பகுதியில தண்ணி வெளியே போகாம ரிட்டர்ன் வர அளவுக்கு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது அப்படின்னு சொன்னா, அப்ப உண்மையில திட்டத்தினால எந்த விதமான பயனையும் பெறாதவர்கள் இந்த தெருவில் இருக்கிறவங்க சார். ஆகவே என்ன போயிடுச்சுன்னா பாருங்க, இப்போ இன்னைக்கு போன வாட்டி இங்கே வந்த மழையில் வண்டிங்க டேமேஜ் ஆச்சு, வீட்டில் ஃப்ரிட்ஜு, இப்போ டிவி, வாஷிங் மிஷின்லாம் போய் ஒவ்வொருத்தருக்கு 50,000 ரூபாய்ட்டு செலவாச்சு. இப்போ இந்த வாட்டி என்னன்னா எல்லாரும் காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ இங்கே கீழே இந்த ஃப்ளாட்டில் பூரா யாருமே கீழே குடியிருக்கிறவங்க யாருமே கிடையாது. எல்லாருமே சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. நாங்கள் வேறு வழி இல்லாமல் நாங்கள் இங்கே இருக்கோம். அதனால இன்னும் நைட்டு தான் புயல் கரையை கடக்க போகுதுன்றாங்க. இப்போவே இந்த மழைக்கே இப்படின்னா, இப்போ இரவு நேரம் இன்னொரு 3-4 மணி நேரம் மழை பெஞ்சா வீட்டுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வரும் தெரியல. போன 2023 மழைக்கு இந்த அளவுக்கு தண்ணி இருந்துச்சு இந்த பகுதியில். இப்போ நான் நிற்கிற இடத்துல இந்த அளவு வரைக்கும் தண்ணி இருந்துச்சு. ஆகவே என்ன அளவுக்கு தண்ணி பாதிப்பு ஏற்படும்ன்றத எங்களுக்கு தெரியல. அரசாங்கம் உடனடியாக இதற்கு என்ன நிவாரணம் செய்யணுமோ அதுக்கு நிவாரணம் செய்யணுன்றது தான் எங்களுடைய வேண்டுகோள். சார், இப்போ மழைநீர் வடிகால் பண்ணி இந்த பக்கத்தில் நடந்திருக்குன்னு சொல்கிறீங்க. ஆனால் தண்ணி வடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. இப்போ இது குறித்து அதிகாரிகள் யாருக்கிட்டத்திலாவது இதை குறித்து முறையிட்டிருக்கீங்களா? யாரும் அதிகாரிகள் பார்த்துருக்காங்களா? இங்கே எங்களுக்கு ஒரு சங்கம் இருக்குங்க. சங்கம் மூலமாக முறையிட்டிருக்கோம். தனிப்பட்ட முறையிலையும் ஒரு 300க்கும் மேற்பட்ட கம்ப்ளைண்ட் என்பது GCCக்கு போயிருக்குது. போனால் உடனே மேலதிகாரிகள் வருவாங்க, MLA வருவார், கவுன்சிலர் வருவாங்க, AE வருவார், எல்லாமே வருவாங்க. யாருமே நாங்கள் சொல்றது தப்பு, மறுப்பு சொல்றது இல்லை. ஆனால் யார் இந்த வேலையை கடைசியாக பண்றதுன்றது தான் பிரச்சனை.
ஆகவே எல்லாரும் வாக்குறுதி கொடுத்துட்டு போறக்கூடிய சூழ்நிலை தான் இருக்காங்களே ஒழிய அவங்க வரும்போது உண்மையிலேயே ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஐயோ இப்படி நிக்குதே, நீங்களாம் கஷ்டப்படுவீங்களான்றாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஆனா அவர் ஒருத்தர்கிட்ட கை காமிக்கிறாரு, அவர் நாளைக்கே வந்து பண்றேன்றாரு, அப்புறம் 10 நாளைக்கு யாரும் வர மாட்டேன்றாங்க. இப்போ இது கடந்த போன ஜூன் மாசம் ஆரம்பிச்ச வேலை சார். இது இந்த வருஷம் இல்ல, 2023 ஜூன் மாசம் பூஜை போட்டு ஆரம்பிச்ச ஒரு ப்ராஜெக்ட். 3 ப்ராஜெக்ட், ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின், நடுவில் ட்ரைனேஜ், அதை தவிர வந்து குடிநீர் குடிக்கக்கூடிய MMWSSB ஒர்க், 3 ஒர்க் சைமல்டேனியஸாக நடந்தது. ஆகவே நாங்கள் பல சிரமங்களை 1.5 வருடம் கழிச்சு நாங்கள் அதை சந்திச்சிட்டோம். கடைசியாக இந்த மழைக்காவது ஒரு நிவாரணம் கிடைக்கும்னு பார்த்தா இந்த மழையிலையும் அது வந்து எங்களை ஏமாத்திடுச்சுன்றது தான் உண்மையான விஷயம் சார். ராம்குமார், இப்போ நீங்கள் இந்த குடியிருப்பு வாசிகள் சொல்வதை கேட்டிருப்பீங்க. இந்த பகுதியில் மழைநீர் வடிகால் பணிகள் நடந்திருந்தாலும் அது சரியான முறையில் நடக்கலன்னு சொல்கிறது தான் இந்த மக்களுடைய குற்றச்சாட்டாக இருக்குது. மேலும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பெரும் துயரத்துக்கும் இன்னலுக்கும் ஆளாகி வருகிறார்கள். எனவே இந்த பகுதியில் உடனடியாக அரசு துரிதமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது அவர்கள் கோரிக்கையாக இருக்கிறது. ராம்குமார். அலெக்ஸ், கள தகவலை பதிவு செய்தமைக்கு நன்றி.